கப்பை வெல்வது எளிதல்ல. சிஎஸ்கே முன்னிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன சவால் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஐபிஎல் போட்டி 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட், தோனி, பதிரானா, துபே, ஜடேஜா இவங்க மட்டுமே ஏலத்தில் தக்க வைக்கப்பட்டாங்க. மற்ற அனைத்து வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் புதிதாக வாங்கப்பட்டிருக்காங்க. ஏலத்தில் எடுக்கப்பட்ட புதிய வீரர்கள், அனுபவ வீரர்கள், இளம் வீரர்கள் அப்படிங்கிற கலவையோட களமிறங்குவது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 5 முறை சாம்பியன் பட்டம், 10 முறை இறுதிப் போட்டி, 12 முறை பிளே ஆஃப் சுற்று தகுதி அப்படின்னு சிஎஸ்கே அணி ஐபிஎல்ல ஒரு சூப்பர் அணியாக வலம் வந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் மாற்றப்பட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டாலும் தோனி தான் எப்போவுமே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மைதானமும் உற்சாகம் அடையும். ஐபிஎல் ஏலத்தில் சில வீரர்களே சிஎஸ்கே அணி திரும்ப அணிக்குள்ள புதிதாக சேர்த்திருக்காங்க. ஆனால் இவங்க இந்த சீசனுக்கு புதியவங்க, ஆனால் முன்னாள் தளபதிகளாக இருந்தவங்க. குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், விஜய் சங்கர் இவங்க எல்லாருமே சிஎஸ்கே அணியில் இருந்து வெளியேறி மீண்டும் அணிக்குள்ள வந்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனின் காயம் காரணமாக பங்கேற்காத கான்வேயை சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணியின் சுயற்பந்து வீச்சுக்கு வலிமை சேர்க்க ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் இருக்கும்போது 10 கோடியில் ஆப்கானிஸ்தான் இடது கை ரிஸ்ட் ஸ்பின்னர் நூர் அகமது வாங்கப்பட்டிருக்காரு. லெக் ஸ்பின்னர் ஸ்ரேயாஸ் கோபால், பகுதி நேர சுயற்பந்து வீச்சாளர் தீபக் ஹூடா, ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சுயற்பந்து வீச்சு படையை சிஎஸ்கே இப்போ வச்சுருக்காங்க. ஆனால் சேப்பாக்கம் மைதானம் பொறுத்த வரைக்கும் சுயற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன் இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, போன ஐபிஎல் சீசனில் சுயற்பந்து வீச்சாளர்கள் இந்த மைதானத்தில் 24 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வேகப்பந்து வீச்சாளர்கள் 75 விக்கெட் எடுத்திருக்காங்க சேப்பாக்கம் மைதானத்தில். இந்த முறை சேப்பாக்கம் மைதானம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும், சுயற்பந்து வீச்சாளர்களை எவ்வாறு பயன்படுத்த போகுது அப்படிங்கிற சிஎஸ்கே அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சிஎஸ்கே அணியில் வேகப்பந்து வீச்சுக்கு பதிரானா, ஜெமி ஓவர்டன், சாம் கரன், கலீல் அகமது, நேதன் எல்லித், கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் காயம் காரணமாக குர்ஜப்னீத் சிங் பங்கேற்பது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வேகப்பந்து வீச்சாளர்களில் சர்வதேச அனுபவம் அதிகம் இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர் ஒருவர் கூட சிஎஸ்கே டீமில் இல்லை. இது ஒரு மைனஸ். சிஎஸ்கே அணியின் சுயற்பந்து வீச்சில் இருக்கக்கூடிய ஆழம், மிரட்டும் தோனி, வேரியேஷன்கள் எதுவுமே வேகப்பந்து வீச்சில் கிடையாது. பேட்டிங்கில் 3வது முதல் 6வது இடம் வரை களமிறங்க பல வீரர்கள் சிஎஸ்கே அணியில் வரிசை கட்டி நிற்பது ஒரு வகையில் ஒரு அசுர பலம் அப்படின்னாலும், யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு ஃபார்ம் உருவாக்குறதுக்கு சில ஆட்டங்கள் நாம் கடக்க வேண்டி இருக்கு. சிஎஸ்கே டீம், சிஎஸ்கே அணி கடந்த 2024 சீசனில் 5வது இடத்தை பிடிக்கவும் பல தோல்விகளை சந்திக்கவும் முக்கிய காரணமாக இருந்தது தோல்வியடைந்த தொடக்க வரிசை தான். கடந்த காலங்களில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றியே தொடக்க வீரர்களை 50% தேடி தந்துவிடும் அளவுக்கு வலுவாக இருந்தாங்க. டூப்ளேசிஸ், ஷேன் வாட்சன், கான்வே அப்படின்னு வலுவான தொடக்க பேட்டர்கள் இருந்தாங்க. இந்த குறைய கலைய இந்த சீசனுக்கு ரச்சின் ரவீந்திரா, கான்வே, கெய்க்வாட் ஆகிய 3 பேரும் தொடக்க வரிசையில் இருக்காங்க. இதில் கான்வே கெய்க்வாட் கூட்டணி கடந்த 2023 சீசனில் வெற்றிகரமாக செயல்பட்டாங்க. 2 பேரும் 500 ரன்களுக்கு மேலே குவித்தாங்க. இப்போ மீண்டும் இந்த டீம் இணையுது. கான்வே விட சாம்பியன் டிராஃபியிலிருந்து ரவீந்திரா அருமையான ஃபார்மில் இருப்பதால் அவரை பிளேயிங் 11 விளையாட முன்னுரிமை அளிப்பது சிறப்பு. கடந்த சீசனை விட இந்த சீசனில் சிஎஸ்கே தொடக்க வரிசைக்கு வீரர்கள் இருப்பது வலுவாக இருப்பது ஆறுதல் கொடுக்குது. சிஎஸ்கே அணியில் சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, தோனி, அஸ்வின் அப்படின்னு 9வது பேட்டர் வரை பேட்டர்கள் இருக்காங்க. அதிலும் ஃபினிஷிங் இடத்துல தோனி இருப்பது ஆட்டத்தில் சிஎஸ்கே வெற்றியை இன்னும் மெருகேற்றும். போன சீசனில் தோனியின் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 220 இருந்துச்சு. இது மற்ற எந்த சீசன்களை விடவும் அதிகமாகும். கடந்த சீசனில் தோனி 73 பந்துகளில் 161 ரன்கள் சேர்த்தார். இதில் 14 பவுண்டரி, 13 சிக்ஸர்கள் அடங்கும். இந்த முறையும் 43 வயதான தோனியின் அனல் பறக்கும் ஆட்டம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. தோனி எந்த வரிசையில் களமிறங்குவார், இல்லை களமிறங்காமல் போவாரா அப்படிங்கிற பொறுத்து சிஎஸ்கே அணியின் பேட்டிங் சமநிலை இருக்கும். சிஎஸ்கே அணியில் அஸ்வின் மீண்டும் இணைந்திருப்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிஎஸ்கே அணியில் தொடக்க வரிசை பேட்டர்களை தவிர்த்து பார்த்தா கடைசி வரை பேட்டிங் தான் வலுவாக இருக்குது. நடுவரிசை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் கிடையாது. அதே போல் சுயற்பந்து வீச்சில் இருக்கக்கூடிய அனுபவம், வல்லமை, நேர்த்தி இது எல்லாமே வேகப்பந்து வீச்சு வரிசையில் கிடையாது.
போன முறை ருத்ராஜ் கெய்ட்வாக் முதல் முறையாக சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் பொறுப்பேற்று செயல்பட்டார். அதில் பல தோல்விகளை வெற்றிகள் அப்படின்னு கலந்துருந்துச்சு. ஆனால் ஓராண்டு அனுபவத்தின் அடிப்படையில் 2வது சீசனை கெய்ட்வாக் எதிர்கொள்கிறார். இவருடைய கேப்டன்சி இந்த சீசனில் எப்படி இருக்கும், தோனி எவ்வாறு செதுக்கியிருக்கார் அவர் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி நிறைய கணக்குகள், சவால்கள், வியூகங்கள் அப்படின்னு எல்லாமே நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் மட்டுமே மஞ்சள் படை வெற்றி படையாக மாறும்.